மோடி அவர்கள் பதில் சொல்லல. இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவு இருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையிலாம் நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு, நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும். தமிழ்நாடு பொருளாதாரத்துல, தொழில் முதலீட்டுல, கல்வியில, வேலை வாய்ப்புல, மருத்துவத்துல, சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல வளர்ந்திருக்கு. அது ஒன்றிய அரசாலேயே மறைக்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு. உங்க புள்ளி விவரங்கள் அதைத்தானே சொல்லுது. பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது. பக்தர்கள் மணமகள் ஆட்சியை நடத்துகிறோம். நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் நிறைந்த நகரம். இங்க குழப்பம் ஏற்படுத்த நினைச்சா அந்த எண்ணம் நிறைவேறாது. நாடும் நாட்டு மக்கள் அமைதியாக வாழுகிற இந்த நிலை சிலருக்கு பிடிக்கல. ஏன் நாட்டினுடைய பிரதமரை இந்த நோக்கம் கொண்டவராக இருப்பது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல.